Hello friends, welcome to Drona Academy. Very good morning to all. இன்னைக்கு நம்ம இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 6 டேஸ்க்கு உண்டான பிளானில் நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய கிளாஸ் ஓகேவா என்ன அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் ஓகேவா இது மார்னிங் மேக்ஸ் நம்ம சொல்ல முடியாது இயர்லி மார்னிங் மேக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேவா ஏன்னா நம்ம அதிகாலை காலையில் போடக்கூடிய கணக்கில் அதிகாலை 5 மணிக்கு போடக்கூடிய கணக்கு சரிங்களா ஸோ ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இந்த ஃப்ரெஷ்ஷான டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் மைண்டில் அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிவிட்டு இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 600 மேக்ஸ் சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் கிளாஸ் மூலமாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் மொத்தமாக வந்து ஒரு 24 லைவ் கிளாஸ் வரப்போகுது ஓகேவா அந்த 24 லைவ் கிளாஸில் மொத்தமாக ஒரு 600 சம்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஒவ்வொரு லைவ் கிளாஸும் 25 சம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோஸ் ஓகேவா இந்த கிளாஸுக்குண்டான பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் அந்த டெலகிராம் சேனலுக்குண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த ஏர்லி மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் இந்த 600 சம்ஸுக்கு உண்டான ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் அதையும் கொடுத்துருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த டெலகிராம் சேனலுக்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை கூட என்ன பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த அப்டேட்டட் வீடியோஸை அந்த பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரியா ஸோ ஓகே இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம லைவில் போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா தயவு செஞ்சு ஓகேவா உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியுது அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கணக்கு நான் போடுறேன் அப்படின்னும் போது அந்த கணக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் போட்டு பாருங்கள் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஓகேவா ஏன்னா இந்த சீரீஸ் வந்து முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம கிளாஸ் கவனிக்க தான் இருக்குமே தவிர கீழே கமெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடாது தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க வரீங்களா குட் மார்னிங் போடுறீங்களா அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்கிறீங்கன்னா முடிஞ்சு அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க இந்த கணக்கு இதோட ஈஸியாக போடலாம் இதோட பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக போடலாம் ஸோ இந்த கணக்கு இன்னும் ஷார்ட்டாக போடலாம் ஓகேவா அதை இங்கே சொல்ல நீங்கள் வரல ஓகேவா இங்கே ஒரே விஷயம் நான் போடக்கூடிய மெத்தடை நான் இருக்கக்கூடிய கணக்கை நான் போடக்கூடிய மெத்தடில் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு சூட்டபுளாக ஆச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஓகே ஆனால் கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இது ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணும்போது அது புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஐயோ இந்த கணக்கு வந்து பசங்க வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கே நிறைய பேர் போடுறாங்களே நமக்கு தான் தெரியலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும் ஓகேவா இது என்ன அப்படின்னா நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஓகேவா புதுசாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது ஓகேவா ஸோ நம்மளை பார்த்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் வரணும் ஓகேவா ஸோ அப்படின்னும் போது இது என்னென்னா ஒரு நெருடலை ஏற்படுத்தும் ஓகே நம்ம கூட லைவை கவனிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்போடு வந்து கவனிப்பாங்க புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து வெற்றி பெற போகிறோம் ஓகேவா ஸோ அப்படின்னும் போது ஒரு கணக்கு நான் வந்து போடுறேன் அப்படின்னா அந்த கணக்கு தெரியுதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா நான் போடக்கூடிய கணக்கை கவனிங்க ஓகேவா ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஒரு மனப்பக்குவம் தான் உங்களுக்கு அந்த வெற்றியை தேடித்தரும் ஓகேவா சரி ஓகேப்பா ஏன்னா படிப்பு மட்டுமே வந்து ஒருத்தரை உயர்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா படிப்பால் தான் உயர்றோம் ஆனால் படிப்பு மட்டும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா உயர மாட்டோம் ஓகேவா சில பக்குவங்களை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் ஓகே அதில் ஒன்று தான் இது சரியா ஓகே அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் நான் நடத்தும் போது நடுவில் ஏதாவது ஹோம்ஒர்க் சம் கொடுப்பேன் ஓகேவா அந்த ஹோம்ஒர்க் சம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க ஓகே அதுக்குண்டான ஆன்சரை வந்து நான் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த ஹோம்ஒர்க் சம் போட்டு பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பாருங்கள் சரியான ஆன்சர் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேவா ஏன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வந்து ஹோம்ஒர்க் சம் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கூடும் அப்போது நான் போடுற சம்ஸ் மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்காமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில சம்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம்ஒர்க் சம் வந்து பார்த்தோன்னா இதிலே எழுதி கொடுக்குறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகேப்பா ஓகே இந்த படம் பார்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாம்ப்பா ஓகேங்களா மொத்தமாக நம்ம வந்து 25 கணக்கிட்ட வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொரு கணக்காக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்குண்டான பிடிஎஃப் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்டேன்ப்பா ஓகேவா ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொஷின் பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துட்டேன் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் பார்த்தாலும் ஓகே இல்லை சார் நான் இப்போ தான் பார்க்குறேன் நோ ப்ராப்ளம் ஓகேவா இந்த கொஷினுக்குண்டான கேப் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நான் கணக்கு போடும்போது போடக்கூடிய வீடியோ கவனிங்க
கணக்கு கவனிங்க. நான் போடும்போது இப்போ நான் 2ன்னு போட்டேன்னா அப்படியே 2ன்னு உங்கள் நோட்டில் போடாதீங்க. ஓகே, ஒவ்வொரு கணக்கு முடிஞ்சதும் நான் டைம் தரேன், ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே, அது போதும் நீங்கள் அந்த கணக்கு போட்டு முடிக்கிறதுக்கு. ஓகே, ஒரு கணக்கு ஷார்ட்டாக முடியுதுன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். இல்லை வந்து ரொம்ப லெங்க் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் போடும்போது கூடவே சேர்ந்து போடாதீங்க, அதனால் எந்த பலனும் கிடையாது. ஓகே, அதுவும் புதுசாக கவனிக்கிறீங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கவனிங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காதீங்க. அந்த சகுனின்னு நினைக்கிறேன். சகுனின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து நடிச்சிருப்பாரு. அந்த கார்த்தி கூட வந்து நிறைய கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இல்லை கார்த்திக்கும் நாசர் அவர்களுக்கும் இடையே ஒரு கான்வர்சேஷன் வரும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த நாசர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் கேட்டு கடைசியில் கயிறு வாங்கிட்டு போவாங்க. அப்போ கயிறு வாங்கும்போது பார்த்தா இது பச்சை கலர் கயிறு, பார்த்தியா எனக்கு ரெட் கலர் கயிறு, எனக்கு பார்த்தியா கருப்பு கலர் கயிறு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு போகிற கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட கேட்பாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கார்த்தி வந்து சாமி கிட்ட கேட்பாரு, சாமி உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போதான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதாவது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்தில் தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஓகேவா? உங்கள் கருத்தை கவனிக்காமல் கயிறு என்ன கலர்ன்றதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கட்டுற கயிறில் கிடையாது, அந்த சாமி சொன்ன கருத்தில் தான் அந்த வாழ்க்கை அடங்கியிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய கணக்கை வந்து உங்கள் நோட்டில் வந்து ஃபில் பண்ணுறது முக்கியம் இல்லை, உங்கள் மைண்டில் ஃபில் பண்ணுறது முக்கியம். அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா போடும்போதே கஷ்டம் சார் நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட்டில் ஃபில் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் மைண்டில் அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். நோட்டில் ஸ்டோர் பண்ணுறது செகண்ட் ஆப்ஷன், செகண்டரி தான். ஃபஸ்ட்டு மைண்டில் ஸ்டோர் ஆகணும். அப்போ மைண்டில் ஸ்டோர் ஆனால் என்ன பண்ணணும், நான் சொல்லும்போது கவனிச்சாதான் மைண்டில் ஸ்டோர் ஆகும், இல்லை அப்படின்னா நோட்ஸாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, நோட்டை ஃபில் பண்ணாதீங்க, உங்கள் மைண்டை ஃபில் பண்ணுங்க. ஓகே, அதனால் நான் நடத்தும் போது போர்டை பாருங்கள், கவனிங்க. அதுக்கப்புறம் வந்து நான் டைம் கொடுக்குறேன், அந்த டைமில் அந்த கொஸ்டின் வந்து ரெஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் அந்த லைவில் கவனிக்கிறதா பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? ஓகே, நம்ம ஒவ்வொரு கணக்கை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்கள், 2 லாங்குவேஜ் கொடுத்துருங்க, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அவனுக்கு ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கணக்காக நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு, தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில், ஏன்னா நம்ம வந்து ஒரு தேர்வு எழுத போகிறோமா, அதனால தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுலேருந்து நம்ம வச்சுட்டோம். ஓகேவா? தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்ன? ஓகேவா? ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஓகேவா? அந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 270 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேவா? அந்த 270 பேரில் வந்து எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா 252 பேர் ஜெயிச்சிருக்காங்க, சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த சக்ஸஸுடைய பர்சன்டேஜ் என்னன்றது தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. எவ்வளோ பர்சன்டேஜ் ஜெயிச்சிருப்பாங்கன்றத கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது மொத்தம் எழுதணும் எவ்வளோ பேர்? 270 பேர். அந்த 270 பேரில் 252 பேர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? இன்ட்டு 100. ஓகே, போட்டு அடிக்கலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ காலி. இது 9ஆம் வாய்ப்பாடு போடலாமா? 3 27. ஏன் 9ஆம் வாய்ப்பாடு அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடு கூட போடலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி வகுப்படும் தன்மைகள் அப்படின்ற கான்செப்டை சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 3 கூட்டினா 2 7 கூட்டினா 9, 9 9ஆம் வாய்ப்பாடு கூட 3ஆம் வாய்ப்பாடு கூடும். அதே மாதிரி 2 5 7 7 2 9, 9 9ஆம் வாய்ப்பாடு கூட 3ஆம் வாய்ப்பாடு கூடும். அப்போ இதை 3ஆம் வாய்ப்பாடு அடிக்கலாம், 9ஆம் வாய்ப்பாடு அடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம 3ஆம் வாய்ப்பாடு அடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் வந்து அடிக்கக்கூடிய கணக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தா நம்ம எல்லாமே ஒரு 10th லெவல் தான் முடிச்சிருக்கோம். சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்தா டிகிரி முடிச்சவங்க கூட இருப்பீங்க. ஸோ இன்னமும் நம்ம வந்து 3ஆம் கிளாஸ் கணக்கு வந்து அது 3ஆம் வாய்ப்பாடு அடிக்கக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் அப்டேட்டாக வந்து மாறுங்க. ஓகேவா? கற்றுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? சரி, எனக்கு வந்து அடித்தல் வராது அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு 10 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸை போட்டு பாருங்கள். 2ஆம் அடிச்சு பாருங்கள், 3ஆம் அடிச்சு பாருங்கள், 4ஆம் அடிச்சு பாருங்கள். இந்தமாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஓகேவா? எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது. ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபெயிலியர் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ நம்ம இருக்கும்போது தான் இப்போ நான் வந்து 3ஆம் வாய்ப்பாடு அடிக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடியது நம்ம 9ஆம் வாய்ப்பாடு அடிக்க கற்றுக்கோங்க. சரியா? ஸோ அப்போது 9 3 27 இங்கே அடிச்சோன்னா என்ன வரும்? 8 3 24 மீதி 1 4 3 12. திரும்ப வந்து பார்த்தோன்னா 9ஆம் வாய்ப்பாடு அடிக்கலாமா? 3ஆம் வாய்ப்பாடு வருமா? அப்போ 3 9 இங்கே அடிச்சா அப்படின்னா 2 3 6 8 3 24. ஸோ இதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்போது 28 இன்ட்டு 0. ஸோ 28 இன்ட்டு 10னா 280 / 3 அடிச்சா அப்படின்னா என்ன வரும்? 3 9 சரி
9 3 27, மீதி 1 3 9, மீதி 1 1/3%. அப்போது அந்த கிளாஸ் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க? 93 1/3% பாஸ் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி, 93 1/3%. ஓகேங்களா? சரி, ஓகேப்பா, போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா, அடுத்து என்ன பார்க்கலாம்? கொஸ்டின் நம்பர் 2 இதில் பாருங்க, 35, 56 மற்றும் 91 வகுக்கும் போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன? ஸோ அப்போ மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறேன். அப்போ லோயஸ்ட் காமன், ஓகே, அப்போ எல்சிஎம், ஓகேவா, அதான் வந்து கேட்குறாங்க. ஏன்னா மிகச்சிறிய எண் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது எல்சிஎம்மாக தான் இருக்கும். லோயஸ்ட் காமன் மல்டிபிள் நம்ம சொல்லும் பார்த்தியா, அப்போ எல்சிஎம் என்னன்றதை இங்கே வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ எல்சிஎம் என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுது, மீதி 7 வராமல் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, என்ன நம்பரு? 35, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 56, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 91. இது மூணுத்துக்கும் நம்ம என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூணுமே எந்த வாய்ப்பில் வரும்னா 7ஆம் வாய்ப்பில் வருமா? 7ஆம் வாய்ப்பில் வரும். 5 35, 8 56, 1 7 3 21, 5 8 13. ஓகே, இதுக்கப்புறம் இது மூணுமே எதுவும் பொதுவான வாய்ப்பால் வகுப்படாது. அப்போ அப்படியே பெருக்க வேண்டியது தான். அப்போது 7 × 5 × 8 × 13. ஓகேவா? அப்போ நம்மள 8 40 தனியாக வச்சுங்க. அப்போ 13 × 7 மட்டும் ஃபஸ்ட்டு பெருக்குங்க. நான் 21க்கு 1 2, 1 7 91 × 40 பெருக்குனா 1 4 4, 9 36, அப்போ 3640. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3640, ஆப்ஷன் ஏ நம்ம போட்டோம்னா ஆன்சர் தப்பு. ஓகேவா? என்னன்னா இந்த 3640ன்றது பார்த்தீங்கன்னா, ஓகே, 3640ன்றது பார்த்தீங்கன்னா மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வகுக்கும் போது மீதி 7 மீறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 7 மீறுதுன்னா இங்கே எவ்வளோ மீறுதோ அதை கூட்டிக்கணும்பா. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவோட என்ன பண்ணோம், இங்கே எவ்வளோ மீறுதோ அதை கழிச்சுக்கணும், சரி கூட்டிக்கணும். அப்போ இங்கே எவ்வளோ மீந்திருக்கு? 7. நமக்கு என்ன வந்தது? 3640 + 7 ஈக்குவல் என்ன வரும்? 3647. இருக்கா பாருங்க, இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி, இது ஆன்சர், இது வராது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3647 தான் போடணும். இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏலே வந்து 3640 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே வகுத்துட்டு மீதின்றே கொடுக்குறேன்னு. இப்போ சப்போஸ் இதே கணக்கு இங்கே வந்து ஆல் வகுக்கும் போது மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 3640 தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மீதி 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், எவ்வளோ மீறுதோ அதை கூட்டிக்கணும். சப்போஸ் மீதி 5 மீறுதோ என்ன பண்ணோம், 5 நம்ம கூட்டிக்கணும். ஓகேவா? போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த கணக்கு. இப்போ போர்ட் மாஸை பயன்படுத்தி சரியான மதிப்பினை காண்க. ஓகேவா? ஸோ போர்ட் மாஸ் சம்ஸ். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கணக்கு. ஓகேவா? போர்ட் மாஸ். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட் மாஸ் பீனா என்ன அப்படின்னா பிராக்கெட். பீனானது பிராக்கெட். ஓகே, இதில் 3 வகையான பிராக்கெட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போடுவோம், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து போடுவோம், அப்புறம் வந்து இந்த மாதிரி. இது மூணுமே வந்து பிராக்கெட் சொல்லுவாங்க. இது அதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஆட்டு ஓன் ஆஃப், அதாவது இன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தியா, இது ஆஃப் 4 ஆஃப் 2 அப்படின்ற மாதிரி இந்த ஆஃப் வருது. ஓகேவா? அடுத்து டினா டிவைட், டிவிஷன், அதாவது வகுத்தல். அப்புறம் வந்து எம்னா மல்டிபிள், ஓகேவா, பெருக்கல். ஏன்னா அடிஷன், ஆட் பண்ணுறது, கூட்டுதல். எஸ்னா சப்ராக்ஷன், சப்ராக்ஷனா வந்து பண்ணுறது கழிக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன போர்ட் மாஸ் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி போர்ட் மாஸ் ரூல்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 + பிராக்கெட் 8 × 2 + பிராக்கெட் 6 × 3 - 10 / 5. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல், பெருக்கல்,
வகுத்தல் கழித்தல் எல்லாமே இருக்கு. அப்போ இதெல்லாம் எதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ் தான் இந்த போர்ட் மாஸ். ஃபர்ஸ்ட் இது மாதிரி கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? பிராக்கெட் இருக்கா பாருங்க, இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. ஓகேவா? சாரி, இங்க ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட், ரெண்டு பிராக்கெட் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பிராக்கெட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, அப்போ பிராக்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன பிராக்கெட் இருக்குன்னா அந்த சின்ன பிராக்கெட் தான் பார்க்கணும். அதுக்குள்ள மிகச்சிறிய பிராக்கெட் இருக்குன்னா அந்த பிராக்கெட் தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட். பிராக்கெட்டே இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. வகுத்தல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்தது பெருக்கல் பார்க்கணும். பெருக்கல்னா கூட்டல், கூட்டல்னா கழித்தல். இதுதான் மெத்தட். இது எல்லாமே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வகுத்தலை கேன்சல் பண்ணணும், அதுக்கப்புறம் பெருக்கலை கேன்சல் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கூட்டி கழிக்கணும். அவ்வளோதான். ஸோ இதான் மெத்தட், இதான் ரூல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் மறந்துட்டா கூட இந்த போர்ட் மாஸ்ன்றது பினா பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவைடு, எம்னா மல்டிபிள், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கணக்கு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் அதை எழுதிப்போம். 20 ப்ளஸ் பிராக்கெட் 8 × 2 ப்ளஸ் உள்ள ஒரு 6 × 3 ஒரு பிராக்கெட் மைனஸ் 10 வகுத்தல் 5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 20 ப்ளஸ் 8 × 2 ப்ளஸ் 10 10 வகுத்தல் 5னா என்னன்னா முதல்ல 10 வருது, அப்போ மேலே 10 போடணும், கீழே 5 போடணும். ஓகே, இப்போ இந்த வகுத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் போத்துன்னு டவுட் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வரது மேலே போடணும், செகண்ட் வரது கீழே போடணும். அப்போ அடிச்சு அப்படி என்ன வரும், 2 வந்துருமா? அப்போ என்ன ஆகும், 6 × 3 6 3 18 மைனஸ் இங்கே வகுத்து என்ன வருது, 2 வருது. அப்போ நம்ம வகுத்துட்டோம், இங்கே பெருக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 ப்ளஸ் 8 2 16 ப்ளஸ் இன்னும் இருக்கு 16 மைனஸ் 2 அப்படின்னா அது ஒரு 16. ஓகே, என்ன உள்ள ப்ளஸ் குறி தானே இருக்கு. அப்போ வந்து 16 மைனஸ் 16 வரும். அப்போ 16 இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு. அப்போ 16 + 16, அப்போ 16 + 16 என்ன வரும், 32. இங்கே ப்ளஸ் குறி இருக்குப்பா. ஓகேவா? அப்போ சேர்த்தோம் அப்படின்னா 52. இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிராக்கெட்டை உள்ள இருக்கக்கூடிய பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நான் கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய பிராக்கெட்டை கேன்சல் பண்ணேன். அப்புறம் அந்த ரெண்டு பிராக்கெட்டும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 16 15 கூட்டினேன். கூட்டி அந்த பிராக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டு 20 + 32 கூட்டினா 52 இருக்கா பாருங்க. சரி, இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அவ்வளோதான். இதை போட்டுக்கோங்க. இந்த கணக்கு நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிய மறந்துடும். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் போட மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ நான் டக்குன்னு கவனிச்சிட்டேன். இப்போ நான் கவனிக்கல அப்படின்னா இங்கே பெருக்கிட்டு இருப்பேன். அப்போ 20 × 32 போட்டு பிறகுனா 2 4 3 2 6. ஓகே, அப்போ 640. அப்போ 640 வந்து வந்துட்டு இருக்கு ஆன்சர். ஆனால் 640 ஆன்சர் கிடையாது, 52 தான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா அந்த குறி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறி மேலே நீங்கள் குறியாக இருக்கணும். ஓகேப்பா, அடுத்து என்ன பார்க்கலாம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலத்தினை கணக்கிடுக. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஏன்றவர் வந்து ஒரு வேலையை ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 24 டேஸ் முடிப்பார்ப்பா. எவ்வளோ? 24 நாளில் முடிச்சுவார். ஓகேவா? அடுத்து பாருங்க, பி ஆனவர் ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர். ஓகேவா? பி என்றவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏவை விட எவ்வளவு 50% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு அவருக்கு. கூடுதல் திறன் சார், எக்ஸ்ட்ரா பவர், பாதி மடங்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்வார். பிஏ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏ கம்மி, ஏவை கம்பேர் பண்ணும்போது பி வந்து பார்த்தீங்கன்னா 50% கூடுதல் திறமைசாலி. ஓகேவா? இப்போ நான் வச்சுங்க, இப்போ ஆக்சுவலாக வந்து ஏ வந்து 100% திறமைசாலி வச்சுப்போம். அப்போ பி எவ்வளோ வராரு, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட 50% கூடுதல் திறமைசாலியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவை நம்ம 100% திறமைசாலி வச்சோம் அப்படின்னா பி வருமானம் வரும். அப்போ பி எக்ஸ்ட்ராவா 50%. அப்போ ஆல்ரெடி ஏ 100%, எக்ஸ்ட்ரா ஒரு 50% சேர்த்தோம் அப்படின்னா 150% திறமைசாலி. யாரு? பி. ஓகே, இங்க கவனிச்சுக்கோங்க. 100% திறமை இருக்கக்கூடிய ஏ ஒரு வேலை 24 நாளில் செய்கிறார்.
அது 100% பலம் வாய்ந்த ஏ வந்து ஒருவேளை 24 செய்கிறார் அப்படின்னா 150% திறமை கொண்ட பி ஒருவேளை எத்தனை நாள் செய்வார்? ஓகேவா? இங்கே பாருங்க, திறமை அதிகரிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நாட்கள் குறையும். ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தானேப்பா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சோம்பேறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 10 நாள் செய்கிறான் அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பாக என்ன பண்ணுவான்? அந்த வேலையை 10 நாள் 15 நாள் செய்வானா? கிடையாது. அப்போ 10 நாளோட கம்மியாக செய்வான். ஏன்னா சோம்பேறியே 10 நாளில் அந்த வேலையை முடிக்கிறார் அப்படின்னா அப்போ சுறுசுறுப்பாக என்ன பண்ணுவாங்க? அந்த வேலையை இன்னும் சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க. அப்போ திறமை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நாட்கள் குறையும். அப்போ திறமைசாலி போனால் அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு வந்துடுவான். திறமை இல்லாதவன் 10 மணி நேரம் செய்யறான், திறமைசாலி 5 மணி நேரத்தில் முடிச்சிருவான். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது அது எவ்வளோ % கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து திறமை அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும். இந்த மாதிரி ஒன்று அதிகரிக்கும் போது ஒன்று குறைஞ்சி அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? எதிர்மாறல். எதிர்மாறல்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே போட்டோம். 100% இருக்கா? பை என்ன இருக்கு? 150. இங்கே என்ன இருக்கு? இன்ட்டு 24 அப்படியே போட்டு வேண்டியதாம்மா. இப்போ அடிக்கலாமா? ஒரு 0 0 காலி, 3 5 5 10 1 3 3 இங்கே 8 3 24 8 16. அப்போ பி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள் செய்வார்? 16 நாட்களில் செய்வார். ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்காங்க ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 முடிப்பார். பி ஆனவர் ஏ விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் என்ன? அப்போ பி வந்து அந்த வேலையை எத்தனை முடிப்பார்? 16 நாட்களும் முடிப்பார். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி பா. போட்டுக்கோங்க ஃபர்ஸ்டா. ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் டல்லாக தெரியும். நான் மேலே எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சைடில் எழுதுறேன் பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறேன். ரூட் 225 டிவைடட் பை 729 மைனஸ் ரூட் 25 டிவைடட் பை 144 வகுத்தல் ரூட் 16 டிவைடட் பை 81 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த ரூட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் வேல்யூ கேட்குறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா, இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து ஓகேவா 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய வர்க்க எண்களை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அது கம்பல்சரி. அதே மாதிரி 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய கியூப் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்பல்சரிப்பா. ஏன்னா தெரிஞ்சால் இந்த கணக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இல்லை நம்ம வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த நேரம் தான் நமக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப உதவும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கணக்கு போகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாராலையும் கணக்கு போட முடியும். இந்த எக்ஸாம் 25 கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து போனோன்னா போட்டுடலாம். ஆனால் அந்த ஸ்பாட்டில் அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஒரு சில வந்து ஷார்ட்டான விஷயத்தை நம்ம ஷார்ட்கட்டை ஞாபகத்து முக்கியமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்கட் போடுவாங்க. ஓகேவா? அந்த ஷார்ட்கட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிற மாதிரி வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம் எழுதுகிற நம்ம இவ்வளோ யோசிக்கும் போது எக்ஸாம் நடத்துகிற டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ யோசிப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷார்ட்டாக வச்சுக்க முடியாது. அப்போ ஒரு சில ட்ரிக்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது 1லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர், அதே மாதிரி 1லேருந்து 15 வரைக்கும் கியூப் நம்பரை கம்பல்சரி மனப்பாடம் பண்ணியாவது வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த லைவ் வரும்போது கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது இப்போ இந்த லைவில் தெரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த லைவ் வரத்துக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு லைவ்லையும் இந்த ஸ்கொயர் நம்பரும் கியூப் நம்பரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நம்ம வந்து அந்த 600 சம்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ஓகே, அப்புறம் பார்க்கலாம். இப்போ 225 பார்த்தீங்கன்னா 5 ஓகேவா? 5 225 சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர். அப்போது 5 × 5 டிவைட் பை 729 பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் வந்து அப்போ 27 7 49 அப்போ 27 ஸ்கொயர். அப்போ 27 × 27 மைனஸ் 5 25 பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர். இது நமக்கு தெரியும். 140 பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர். 12 × 12 இதுவும் நமக்கு தெரியும். வகுத்தல்
ரூட் என்ன பண்ணலாம் 16 பார்த்தோன்னா 4 ஸ்கொயர் 4 16 81 பார்த்தோன்னா 9 ஸ்கொயர் 9 9 81 ஓகேவா. இப்போ என்னன்னா ரூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூக்கு எதனா ஒரு வேல்யூ எடுத்து போட்டால் போதும். அப்போ 2 5 1 5 2 27 1 27 மைனஸ் 5 2 5க்கு 1 5 2 12க்கு 1 12. இங்கே பார்த்துங்க இங்கே வகுத்தல் இருக்குல்ல. இப்போ இந்த வகுத்தல் இருக்கும்போது நம்ம வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்ன பண்ணலாம் பெருக்கலாம் மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலேயும் மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கீழே நம்ம போட்டால் போதும். நான் சொல்கிறது புரியுதா? கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலேயும் மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கீழே நம்ம போட்டோம்னா அந்த வகுத்தல் பெருக்கலாம் மாறிடும். அப்போ கீழே என்ன இருக்குது 2 9 இருக்குது. அப்போ 1 9 போட்டுக்கோங்க. மேலே எனக்கு 2 4க்கு 1 4 போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம அடிக்க வேண்டியது தான். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இங்கே 27 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 இருக்குது. அப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 12 5 வரும் 5 5 225 5 5 225 போட்டே பார்த்துரும் 5 × 12 150 I2 10 0 1 4 2 3 180 180பா. அப்போ 180 அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அடுத்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா. மைனஸ் நடுவில் மைனஸ் குறி இருக்குதுன்னா மைனஸ் குறி போட்டுட்டு 27 5 வரும் 7 5 35க்கு 5 மீதி 3 2 10 13 டிவைடட் பை கீழே அப்படி பெருக்கலாம்ப்பா 27 × 12 × 9/4. இப்போ இதை நான் 180ல் 13 போச்சு என்ன வரும் மீதி வந்து 45. அப்போ 45 டிவைடட் பை 27 × 12 × 9/4. இதை பெருக்க நான் அப்படியே வச்சு ஏன்னா அடிக்க தானே போகிறோம் அடிச்சு கடைசியாக பிரிக்கலாம். ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம் 3 9 27 I 9 45 3 9 4 12 இந்த 3க்கு இந்த 3 காலி மீதி என்ன இருக்கு 5 இருக்கு. மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 4 இருக்கு. நன்னாங்க 16. அப்போ 5/16 இருக்கா பாருங்க ஆன்சரில். இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஓகேவா. சரி இந்த கணக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. எனக்கு நம்ம நேரம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேப்பா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர் அதன் ஆரம் 18 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் காண்க. ஓகே. ஒரு உருளையுடைய மொத்த புறப்பரப்பு கொடுத்துறாங்க. அப்போ உருளைனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. உருளைலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் போட வராது. ஏதோ நான் குத்து மதிப்பாக தான் போடுறேன். ஓகேவா. அப்போ உருளையின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓகே நம்மக்கிட்டே ஒரு உருளை கிடைச்சிச்சுப்பா. டோன்ட் வரி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு உருளை. ஓகேவா. இது சரக்கு பாட்டிலாம் இல்லைங்க ஸ்ப்ரே. அதாவது நம்ம ஸ்க்ரீனுக்கு அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே. ஓகேவா. யாருன்னா தப்பாக காலங்காத்தில் இருந்தா காலங்காத்தால் இருந்தால கையில் பாட்டிலோட சுற்றிட்டு இருக்கானு யோசிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோமா. சரி நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஓகேவா. இந்த ஸ்ப்ரே பண்ணுறது டைம் ஆகி போச்சு. ஓகேவா. ஏன்னா பிடிஎஃபே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கோ 12:30 தான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு வாட்டி லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் நைட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா. சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வடிவில் இருக்கா உருளை. ஓகேவா. ஸோ அப்படியே உருளைன்னு போய் பார்த்தீங்கன்னா மொத்த புறப்பரப்புனா என்ன அப்படின்னா இந்த வளைபரப்பு. இது பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன தெரியுது விஜய் ஞாபகம் வருதா என்னது வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்கே தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான். ஓகே. தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான். ஓகே. அப்போ 2 வட்டம் இருக்கா. இது ஜெயிக்கிற வட்டம் இது தோக்குற வட்டம். ஓகே. அப்போ ஒரு வளைபரப்பு. அப்போ இந்த உருளையுடைய வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr. ஓகே 2πr/h. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2πr/h போடும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தா மேலே ஒரு வளைபரப்பு இருக்கா. சரி மேலே ஒரு வட்டம் இருக்கா. வட்டத்துடைய பரப்பளவு என்ன ஃபார்முலா πr². இங்கே ஒரு இருக்கா இது ஒரு πr². அப்போ வந்து பார்த்தோன்னா 2πr².
இங்கே ஒரு பையார் ஸ்கொயர், இங்கே ஒரு பையார் ஸ்கொயர். அப்போ 2 பையார் ஸ்கொயரா? இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய வேலையை எடுங்க. 2 பொதுவாக இருக்கா? 2 வெளியே எடுத்துக்கலாம். பை பொதுவாக இருக்கா? பை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் ஒரு ஆர் இருக்குது. அப்போ 6 எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தா ஹெச் இருக்குது. இங்கே ஆர் ஸ்கொயர் ஒரு ஆர் எடுத்தோம், இன்னொரு ஆர் இருக்கா? ப்ளஸ் ஆர். இதான்பா உருளையின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. உங்களுக்கு மறந்தே போனாலும் இந்த பாட்டில் ஞாபகப்படுது உங்களுக்கு. ஓகே, இது வந்து பாட்டில் கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்னது 2πr × h + r. இதில் வந்து நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 880. அப்போ 2πr அப்படின்னா என்ன பண்ணலாம்? 2 × 22/7 × r வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆரம் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ r = 10 சென்டிமீட்டர்ப்பா. அப்போ 10 × h கொடுக்கலையாப்பா? h தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ h + 10 = என்ன வேல்யூ வருதான்? இதுக்கு வேல்யூ போடும்போது என்னுடைய வளைபரப்பு 880 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன தேவை அப்படின்னா, இப்போ நம்ம h + அதான். அப்போ h + 10 = என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 880 இங்கே கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலே போயிடும் 10. இங்கே மேலே இருக்கக்கூடிய 2, 22, 10 எல்லாமே கீழே போயிடும். அப்போது 2, 22, 10 0க்கு சாரி மேலே 7 போடணுமாப்பா? இங்கே 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு 0க்கு இந்த ஒரு 0 காலி. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஓர் 22, 4 22 88. ஓகேவா? அப்போ 2 ஆச்சுன்னா ஓ 2 2 4. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 7 14. அப்போது h + 10 = 14. அப்போ நம்ம h தான் தேவை. அப்போ h = என்ன வரும்? 14. இந்த ப்ளஸ் 10 ஈக்குவல்னு வச்சுன்னா -10 ஆகிடும். அப்போ -10. அப்போ h = 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி கொடுத்துருக்க அளவு சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, மீட்டரான்றதை பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ 4 சென்டிமீட்டர் வந்து ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகே, படத்தை பார்க்கலாமா? படம் எல்லாம் உருளை மாதிரி இருக்கா போட்டது? ஓகேவா? சரி, ஓகே, படத்தை பார்க்கலாம். 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடர் வரிசையில் உறுப்பு 1/20க்கு அடுத்த உறுப்பு என்ன? ஓகே, அப்போ 1/20க்கு அடுத்து அப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய உறுப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 1/2, 1/6, 1/12, 1/20. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னு தான் கேள்வி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே 1 தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன வரும்னா அடுத்து 1 தான் வரும். அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண 1ஆல் பெருக்கியிருக்காங்க. ஓர் 1 1, ஓர் 1 1, ஓர் 1 1, ஓர் 1 1. அப்போ அடுத்து தான் வரும், இங்கே 1 தான் வரும். இப்போ நம்ம கீழே தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ கீழே நம்ம பார்த்தீங்கன்னா 2க்கும் 6க்கும் இடைவெளி என்ன இருக்குது? ஏன்னா இப்போ இடைவெளி பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஓகே, 2க்கும் 6க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 4 கூட்டியிருக்காங்க. அப்போ 2 4ஓட கூட்டியிருக்காங்க. அடுத்து 6 வந்து பார்த்தீங்கன்னா 6ஓட கூட்டியிருக்காங்க. 12ஓட 8 கூட்டியிருக்காங்க. ஓகேவா? இவ எழுது பாருங்க 4 4 6 8. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொன்றதோட 2 2 கூட்டின்னு போயிருக்காங்க. அப்போது 4 6 8. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? 10 கூட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போது 20 + 10 = வரும் 30. அப்போது 1/30 தான் ஆன்சர். இருக்கா பாருங்க? இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா போட்டுக்கோங்க. ஓகேப்பா, நம்ம அடுத்து என்ன பார்க்கலாமா?
அடுத்து என்ன கொடுத்தனா பாருங்க. ஒரு வினாடி வினா போட்டியில் x மற்றும் y வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனெனில் y பெற்ற புள்ளிகள் எத்தனை? இது ரேஷியோல இருந்து கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கணக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வினாடி வினா போட்டி வந்து நடத்திருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து x மற்றும் y ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை வந்து வழங்கியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா x வந்து என்ன அப்படின்னா x/y வச்சுக்கலாம். x வந்து பார்த்தீங்கன்னா 10 பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடையளிச்சுக்காருன்னா y வந்து 11 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ரேஷியோல இருக்கு. அப்போட்டியில் மொத்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 84. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த போட்டியில் இந்த வினாடி வினா போட்டியில் மொத்தமாக 84 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 84 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒரு 10 பங்கு கொஸ்டினுக்கு வந்து விடையளிச்சிருக்காரு, ஒய் வந்து 11 பங்கு கொஸ்டினுக்கு வந்து விடையளிச்சிருக்காரு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு நம்ம தெரிஞ்சா ஒரு பங்கு என்ன தெரிஞ்சிடும். அந்த ஒரு பங்கு தெரிஞ்சுன்னா ரெண்டு பேரும் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து 10 பங்கு, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 11 பங்கு. அப்போ 10x 11x வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா 10 + 11 = 21 பங்கு. அப்போ மொத்த பங்கு எவ்வளோ? 84. அப்போ 84ல் 24 வகுத்தோம் அப்படின்னா 21, 3 பண்ணால் 7 3 21, 2 3 6, 8 3 24, 1 3 1 7 4 28. அப்போ 4. ஓகே, அப்போ ஒரு பங்குன்றது 4 வினா. ஒரு பங்குன்றது என்னது? 4 வினாக்கள். அவங்க என்ன கேட்க நம்மகிட்ட கொஸ்டின், 84 புள்ளிகள் பெற்ற எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எண்ணிக்கை. ஒய் எவ்வளோ? 11. ஓகேவா? அப்போ 11x தான் நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 11x அப்படின்னா 11 × 4 = 44. 11 44. அப்போ ஒய் பெற்ற புள்ளிகள் எவ்வளோ? 44. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஓகேவா? போட்டுக்கோங்க. ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா? பாஸ் எழுதிக்கோங்க. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்கள் எண்ணிக்கை காண்க. இதை நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பமான சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாணவர்கள் அந்த சுவரின் நீளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நாட்கள், இதை நம்ம எழுதிக்கலாம். மாணவர்கள் நீளம், சுவரின் நீளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 81 மாணவன் என்ன பண்ணுறாங்கன்னா 448 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய சுவரை 56 நாளில் ஓவியம் வரைகிறாங்க. அப்படின்னும் போது 160 மீட்டர் நீளம் உள்ள சுவருக்கு ஓகேவா 27 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தை வரையணும் அப்படின்னா எத்தனை மாணவர்கள் தேவைப்படுவாங்க? இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ இதுமாரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு அப்படி நம்பர் வந்து நம்ம போட்டு ஒரு ஃபார்முலா வச்சு கூட போடுவோம். ஆனால் ஃபார்முலா வச்சு போடுறத விட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைச்சி இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் யூஸ் ஆகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் யூஸ் ஆகும், ரேஷியோவில் யூஸ் ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் ஆகும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் ஆகும். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்மாறல் எதிர்மாறல்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நேர்மாறலா எதிர்மாறலான்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அல்லது கலப்பு மாறலான்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 வேல்யூ கொடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றத்தை கம்பேர் பண்ணி சொல்லுவோம். இப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம ஹைட் பண்ணிக்கணும். ஓகேவா? கேள்விக்குறி வரக்கூடிய இடத்த மட்டும் நம்ம ஒருபோது ஹைட் பண்ணக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நீளத்தை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ மாணவர்கள் நாட்கள். ஓகேவா? ஸோ அப்போது 81 மாணவர்கள் ஒரு வேலையை செய்யறதுக்கு 56 நாள் ஆகுது. இப்போ 56 நாள் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா 81 மாணவர்கள் தேவைப்படுறாங்க. அப்போது 27 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் மாணவர்கள், 27 நாட்கள்லையும் முடிக்கணும் அப்படின்னா இன்னும் கூடுதலான மாணவர்கள் தேவை. ஓகே, 56 நாளில் முடிக்கணும் அப்படின்னா 81 மாணவர்கள் தேவை. அப்போ 27 நாள்லேயே முடிக்கும். இப்போ நம்ம சிம்பிளாக யோசிச்ச விஷயம் தான். இப்போ ஒரு வேலையை வந்து 10 நாள் செய்யணும், ஓகேப்பா ஒரு 5 மேஸ்திரி வந்தால் போதும். இந்த 5 நாள்லேயே முடிக்கணும் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மேஸ்திரி அதிகமாக வரும். 10 நாள் வேலை செய்யத்தான் 5 மேஸ்திரி போதும். இப்போ 5 நாளில் முடிக்கணும் அப்படின்னா மேஸ்திரிங்க அதிகமாக தேவைப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கணக்கில் 56 நாளில் முடிக்கிறது 81 மாணவர்கள் ஓகே.
இப்போ 27 நாள்லேயே முடிக்கணும் அப்படின்னும் போது மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ நாட்கள் குறைந்தா மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ ஒன்று குறைஞ்சி ஒன்று அதிகரிச்சா என்ன சொன்னேன்? எதிர்மாறல். எதிர்மாறலாம் நம்ம நேர்மாறலாம் இது மாதிரி பார்த்தோம். அப்படி என்ன பண்ணோம்? அப்படியே எடுத்து போட்டணுமா? ஓகேவா? சரி, எதிர்மாறம் அப்படியே எடுத்து போடணும். நேர்மாறம் வந்து தலைகீழ போடணும். இங்கே வந்து எதிர்மாறம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அப்படியே எடுத்து போடலாம். அப்போ என்ன பண்ணால் 56 டிவைடட் பை 27 இன்ட்டு 81 டிவைடட் பை இன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம வந்து நாட்களை மறைச்சிக்கலாம், நீளத்தையும் மாணவர்களையும் கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? 448 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய சுவரை ஓவியம் வரையத்துக்கு 81 மாணவர்கள் தேவைப்பட்டாங்க. ஆனால் இப்போ 120 மீட்டர் தான். அப்போது லெங்த் அதிகமாக என்ன அப்படின்னா மாணவர்கள் அதிகரிப்பாங்க. லெங்த் குறையுதுன்னா மாணவர்கள் வந்து குறைஞ்சிருவாங்க. அப்போது நீளம் குறையும் போது மாணவர்கள் எண்ணிக்கையும் குறைகிறது. இது நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணோம்? தலைகீழாக போடணும். ஓகேவா? அப்போது 160 டிவைடட் பை 448. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தா ஒரு கலப்பு மாறல் கணக்கு. ஏன்னா ஒரே கணக்கில் வந்து நேர்மாறலும் வந்து எதிர்மாறலும் வந்து அதை கலப்பு மாறல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம்பா, அவ்வளோதான்பா. போடலாமா? 39 27 99 81 1 3 3 3 9. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0 அடிக்கலாமா? 4 அப்படி அடிச்சோம் அப்படின்னா 1 4 1 4 4 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நன்னாங்க 16 40. இதை திரும்ப அடிச்சிங்க அப்படின்னா வரும்பா. 1 56 56 56 112. 2 கணக்குலாம் 1 2 22 50. சரி, 22 40. அப்போ 20 × 3 23 6. 20 × 3 ஒரு 23 6 60 மாணவர்கள். அப்போ இது ஆன்சர்னு பார்த்தா 60 மாணவர்கள். இது அந்த ஃபார்முலா வச்சும் போடலாம். ஓகேவா? இந்த மெத்தடில் கற்றுனீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா போட்டுக்கோங்க. போட்டிங்களாப்பா? ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்கலாமா? ரூபாய் 1500க்கு 6 ஆண்டு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன? இது ரொம்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. ஸோ தனி வட்டி கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 3லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம எல்லா லைவ் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின் கேட்க போகிறது தனி வட்டி கூட்டு வட்டிலேருந்து தான். ஓகேவா? பாருங்க, இங்கே எனக்கு என்ன தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே 2 ஆண்டுக்கான டிஃப்ரெண்ட் கேட்குறாங்கப்பா. ஓகேவா? 2 ஆண்டுக்கான டிஃப்ரெண்ட் கேட்டால் அப்படின்னா என்ன ஃபார்ம் அப்படின்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் கேட்கும்போது இந்த ஃபார்முலா. ஓகே, ஓராண்டுனா வித்தியாசமே வராது. முதல் வருஷம் வந்து தனி வட்டியில் வாங்கினாலும் கூட்டு வட்டியில் வாங்கினாலும் சேம் இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட்டில் மாற்றம் இருக்காது. செகண்ட் இயர் தேதி தான் மாறும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15000. அசல் 15000. ஓகேவா? 6% பார்த்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர். ஓகேவா? அது 6/100. ஸ்கொயர் அப்படிங்கும்போது 2 வாட்டி போடலாமா? 6/100. அவ்வளோதான்பா. அப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ காலி, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சுக்கலாம். ஓகே, 3 5 5 10 2 3 6 மீதி அடைப்பு இருக்குங்க. 3 9 9000 54. அப்போ 54 ரூபா இருக்கா பாருங்க. இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. போட்டுக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா தெரிஞ்சு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஒரு சில கணக்கெலாம் ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. சும்மா அந்த ஃபார்முலாவே இல்லாமல் நான் போட கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகாதீங்க. அது பாதியே இல்லாத ஒரு ஊருக்கு நம்ம பயணிக்கிற ஒரு மாதிரி. பாதியே இல்லாத ஊர் அப்படின்னா பாதியே இல்லைன்னா அங்கே ஊரே இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? நான் பாதையை உருவாக்குறேன் சார் அப்படின்னா நீங்கள் உருவாக்கி சயின்டிஸ்ட் ஆக போகிறது கிடையாது. எக்ஸாம் வரைக்கும் இதெல்லாம் ஞாபகம் இருந்தாலே போதுமானது. சரியா? நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்தாலே இங்கே முன்னேறிடலாம்.
பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்கே எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா லைஃப் கரெக்டாக இருக்கும். இதோட நம்ம வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? அதாவது இந்த நிறைய வெளிநாட்டு நாய்கள்லாம் வந்திருக்கும். ஓகேவா? குறைக்க வேண்டிய இடத்துல குலைங்கடா. ஏன்டா கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உசுர உழைக்க வச்சுறீங்க. ஓகேவா? பொழைக்க வந்த இடத்துல வந்து குலைக்க சொன்னா குலைக்கணும். அதை விட்டுட்டு கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் பற்றி. அதே மாதிரி தான் இங்கே கணக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வரல. ஓகேவா? ஒரு கூடுமான வரைக்கும் நம்ம போட வந்திருக்கும். இப்போ ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டோம்னா, ஏன்னா ஏன் ஃபார்முலா ஞாபகம் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் ஃபார்முலாவே டேரெக்டாக எக்ஸாமில் கேட்டுறாங்க கொஷனா. அப்போ அப்படி கேட்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. அப்போ ஃபார்முலா தெரியாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா பெஸ்ட். ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சது பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம ரீசனிங் பார்த்து வந்து கொஸ்டின் பார்க்கலாம். எங்கே வச்சேன் பெண்ணை? ஓகேப்பா. ஸோ இந்த கணக்கு பாருங்க. மிகை முழுக்கள் P, Q, P மைனஸ் Q, P பிளஸ் Q ஆகியவை பகா எண்களெனில் இவற்றில் கூடுதல். அப்போ முழுக்கள்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மைனஸ் வரத்து சொல்லுவோம்ப்பா. -1 -2 வந்து பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு சொல்லுவோம். மிகை முழுக்கள் அப்படின்னா பிளஸ்ப்பா. அதாவது பாசிட்டிவ் இன்டெஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, இன்டீஜர்ஸா. ஓகேவா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட. மிகை முழுக்கள்னா ப்ளஸ்ல வரக்கூடியது. ஓகேவா? அப்படி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா PQ, P மைனஸ் Q, P பிளஸ் Q ஆகியவை பகா எண்களெனில் இவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூடுதல் என்ன வரும்? ஆக்சுவலாக மைனஸில் போட்டாலும் ப்ளஸில் போட்டாலும் இங்கே ஆன்சர் ஒன்றும் ஒரே தான் வரப்போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறியில் வந்து பிரச்சனை வராது. ஓகேவா? இது மைனஸில் போட்டாலும் ப்ளஸில் போட்டாலும் சேம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு பகா எண்கள் சொல்லிட்டாங்க. இந்த பகா எண்களுடைய கூடுதல் வந்து என்னவா கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2ன்றதும் ஒரு பகா எண், 2ன்றதும் ஒரு பகா எண், 7ன்றதும் ஒரு பகா எண். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 9. ஆனால் 9ன்றது பகா எண் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். பின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3, கியூன்றது 2 அப்படி கொடுத்துக்கலாம். ரெண்டுமே பகா எண்கள் தான். 2ன்றது ஒரு பகா எண் தான், 3ன்றது ஒரு பகா எண் தான். அவங்க என்னன்னா மிகை முழுக்கில் வரக்கூடிய பகா எண்கள் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ P 3, Q வந்து 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இவங்க கொடுத்தா P 3, அடுத்து பார்த்தோன்னா Q வந்து 2 ப்ளஸ் P மைனஸ் Q. அப்போ P மைனஸ் Q அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா P வந்து பார்த்தோன்னா 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. அப்போ ப்ளஸ் 1. அடுத்து சொன்னாங்க எதை கூட்டணும்? P ப்ளஸ் Q கூட்டணும். அப்போ P இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் Q அப்படின்னா P வந்து 3, Q வந்து 2 ஈக்குவல் டு 5. அப்போ ப்ளஸ் 5 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3, 2, 5, 5, 1, 6, 6, 5, 11. 11 என்பது ஒரு பகா எண். 11 என்பது ஒரு பகா எண். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இவற்றின் கூடுதல் என்னவா இருக்கும்? பிரைம் நம்பராக தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. ஓகே, போட்டுக்கோங்க. இந்த பிக்கும் கியூக்கும் நம்மளே தான் வேல்யூ கொடுக்கணும். இது வந்து பகா எண் ஆகியவை பகா எண்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆகியவை பகா எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓஹோ, ஸோ இந்த கணக்கில் வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாமா? ஒரே நிமிஷம் இருங்க, சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது எல்லாமே பகைன்னு சொல்ல பி கியூ பி மைனஸ் கியூ பி ப்ளஸ் கியூ எல்லாமே பகைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்க 1 வந்துட்டுருக்கு. அப்போ பி மைனஸ் கியூ நம்ம போடும்போது பார்த்தோன்னா 1 வந்துட்டுருக்கு. அப்போ 1 வருதுன்னா இது வந்து பகா எண்ணா இருக்காது. ஏன்னா 1 வரக்கூடாது. எல்லாமே பகைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ நமக்கு 1 வரக்கூடாது. அப்போ 2, 3 வந்தால் ஓகே. 2ன்றது பகையன், 3ன்றது பகையன், 2ன்றது பகையன், 5ன்றது கூட பகையன் தான். ஆனால் 1ன்றது பகையன் கிடையாது. அப்போ நம்ம இருங்க வேற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, அந்த பிக்யூக்கு வேல்யூ நம்ம வேற கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆன்சரே பகையன்கள் தான் வரும். ஏன்னா எப்படி போட்டாலும் பகையன் தான் வரும். இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக போட்டுருவோம். ஒரு கணக்குனாலும் ரொம்ப முக்கியம். இந்த கடை எக்ஸாம்பிள் கேட்டு நம்ம குழம்பு கூடாது இல்லை. அஞ்சு 7 குத்தா வருமா? 5 7 குத்துக்கலாம்பா.
7 5 7 5 கூட்டினா 12 வந்துடும். அப்போ அது வராது. அப்போது 3 7 கொடுக்கலாமா? 3 7 கூட்டினா 10 ஒரு பகா எண். அப்போ 3 5 கொடுத்தா 2 வந்துடும். கூட்டினா 3 5 8 வந்துடும். 3 11 கொடுத்தா 14. 3 7 கொடுத்தா கழிச்சா 4 வந்துடும். அப்போ அதுவும் வராது. அப்போ என்னென்ன பகா எண்கள் இருக்குது? 2 அது எடுத்து எழுதிக்கலாம். 2 3 5 7 11. 2 5 கூட்டினா 7. ஓகேப்பா. 2 5 வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சா நமக்கு வந்து வரும். அப்போ என்ன பண்ணலாம்? P = என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 வச்சுக்கலாம். Q = 2 வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 2ன்னும் போது பகா எண் தான். இப்போ எல்லாமே பகா எண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ P வந்து 5 ப்ளஸ் Q வந்து 2 ப்ளஸ் இப்போ என்ன பண்ணோம்? P மைனஸ் Q. அப்போ P மைனஸ் Q அப்படின்னா 5 மைனஸ் 2 போட்டால் 3. 3 ஒரு பகா எண் தான். சூப்பர். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? P ப்ளஸ் Q. P ப்ளஸ் Q அது 5 ப்ளஸ் 2 வரும் 7. 5 2 என்னது? 7. எங்கே பண்ணலாம்? ப்ளஸ் 7. இது என்னதான்? ஒரு பகா எண் தான். ஓகேவா? இப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன வருதுன்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? கூட்டி பார்க்கலாமா? 5 2 7 7 3 10 10 7 17. சூப்பர்ப்பா. 17ன்றது பகா எண் தான். ஆன்சர் என்னமோ கரெக்ட் தான். பட் ஆனால் நம்ம அப்போ போடும்போது வந்து பார்த்தா நடுவில் 1 வந்துருச்சு. 1 வந்து பார்த்தீங்கன்னா பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா Pக்கு Qக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இந்த P மைனஸ் Q இது எல்லாமே நமக்கு பகா எண்ணாக வரணும். இப்போ 5 2 3 7 இது எல்லாமே பகா எண்கள். அதான் சொல்லியிருக்காங்க. ஆகியவை பகா எண்கள் எனில் அவற்றின் கூடுதல். இவற்றின் கூடுதல் அது கூட்டிட்டுமா? 5 + 2 + 3 + 7 17. அப்போ 17 என்பது ஒரு பகா எண். அப்போ இந்த பகா எண் இது எல்லாமே பகா எண்ணா இருந்துச்சுன்னா இதை கூட்டி வரக்கூடிய எண் என்னவா தான் இருக்கும்? பகா எண்ணா தான் இருக்குன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான்பா. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? போட்டுக்கோங்கப்பா. அதை மாதிரி பாருங்க. ஸோ இது ஃபஸ்ட் லைவ்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக போகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ணி வேகம் கூட்டிக்கலாம். அடுத்த கொஸ்டின்பா. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது? ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அசல், அந்த அசல் என்னன்னு தெரியாப்பா. அசல் வந்து Pன்னு வச்சுப்பாங்க. ஒரு அசல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல 2 இயர்ஸில் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா 22,050 மாறுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா டோட்டல் அமௌண்ட் சொல்லுவாங்கப்பா. அப்படின்னா அசல் என்ன தான் கேட்குறாங்க. அப்போ கூட்டு வட்டியில் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டினும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேப்பா. அப்போ கூட்டு வட்டினும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா? ஏ காலங்காத்தால வரைக்கும் இந்த கொஸ்டின்லாம் வந்து A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதை நீங்கள் நம்ம இந்த யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா P என்ன தெரியுது. அப்போ P × ஓகேவா எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ், என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானது பாருங்கள். அந்த பர்சன்டேஜை 100ஓட கூட்டி 100ஆல் ஒத்துக்கோங்க. 5 100ஆல் கூட்டினானது 105. அப்போ 105/100. இது எப்படி எத்தனை முறை போடணும் அப்படின்னா எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க அத்தனை முறை. 2 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்போ 2 முறை. அப்போ 105/100 போட்டால் என்ன ஆகுது நமக்கு ஆன்சரு? 2 வருஷத்துக்கு அப்புறம் 22,050 கிடைக்குது. ஓகேவா? நமக்கு P தான் தேவை. அப்போ மீதி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகலாமா? இங்கே அடிச்சுக்கலாம். 25 100 21 5 105. இங்கே 25 100 21 5 105. அப்போ Pயோட வேல்யூ தான் தேவை அப்படின்னா P = 22,050 × இங்கே கீழோட 20 20 மேலே போயிடும். மேலே இருக்கக்கூடிய 21 கீழே வந்துடும். இந்த 21 அடிக்கலாமா பாருங்க? அடிக்கலாம். 21 21 இங்கே
ஓர் 21 21, மீதி 1 105. இங்கே பாருங்க 21 5 105. அப்போ I 21 105. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 21 10 வருது. 10 வந்து ஏன்னா 21னா 22ல் 21 போச்சுன்னா மீதி 1 பக்கத்தில் 1 சேர்த்தா 10 தான் வருது. 10ல் 21 போகாது. அப்போ என்ன பண்ணால் இங்கே ஒரு 0 போடணும். 0 போட்டால் இப்போ 105னா எத்தனை வரும்? I 21 125 கடைசியில் 0. அப்போ 1050ல் அப்போ 1050 இது 21 போட்டோம் அப்படின்னா I 21 105 0 போட்டால் 50. அப்போ 50 × 20 × 20 அப்போ என்ன வரும்? 2 4 4 5 20. இங்கே ஒரு 0 இங்கே 2 0. ஏன்னா அந்த 0 பார்த்தா நம்ம குழம்பிடும். 0ல் கோட்டை விட்டால் நம்ம 0 ஆகிடும். அப்போ 20,000. அப்போ 20,000 அசல் தான் 2 விஷயத்தில் 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது 22,050 மாறி இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி போட்டுக்கோங்கப்பா. ஃபார்முலா வந்து நீங்கள் கணக்கில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரீசெண்டாக கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ப்பா. ஓகேவா? ரீசெண்டாக கேட்ட ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து என்ன பாருங்க, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க. இப்போ கோலம் அப்படின்னா நீ நினைக்கிற கோலம் கிடையாது, புள்ளி வச்ச கோலம் கிடையாது, இந்த கோலம். ஓகேவா? ஸோ இந்த கோலத்துடைய புறப்பரப்பு கொடுத்துறாங்க. கோலத்தின் புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4πr². 4πr² எவ்வளோவா? 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. விட்டம்னா என்ன அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் வரையக்கூடியது, இதுதான் விட்டம் டி. ஓகேவா? நமக்கு ஆரம் கண்டுபிடிச்சு ஆரத்தை 2ஆல் பெருக்குனா விட்டம். ஓகேவா? அப்போ 4 × பையோட வேல்யூ என்னன்னா 22/7 × r² = 154. நமக்கு r² தான் தேவை. அப்போ மீதி வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ r² = 154 × கீழே இருக்கக்கூடிய 7 மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய 22 4 கீழே வந்துடும். 16 படிக்கலாமா? 11 22, ஓர் 11 11, மீதி 4 4 44. இந்த ஆச்சுன்னா ஓர் 2 7 14. ஓகேவா? அப்போ 7 49. அப்போ 49/4. ஓகேவா? அப்போ r². அப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு r² = 49/4. நமக்கு r தேவை. அப்போ ரூட் எடுக்கணுமா? அப்போ 7 ரூட் எடுத்தா 49 எடுத்தா 7 வரும், 4 ரூட் எடுத்தா 2 வரும். அப்போ 7/2. அப்போ r = 7/2. ஆனால் நமக்கு என்ன தேவை எக்ஸாமுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா 7/2 கொடுத்துருக்காங்களா, நம்ம பி ஆப்ஷன் போட்டுருவோம். ஓகேவா? ஏன்னா கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் படிக்கணும்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, அவங்க அதன் விட்டம் கேட்குறாங்க. விட்டம் கேட்குறாங்கன்னா 7/2 வராது. என்ன பண்ணோம்? அப்போ d = வந்து பார்த்தீங்கன்னா 2r. அப்போ ஆருக்கு இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 2க்கு 2 காலி. அப்போ d = என்ன வரும்? 7 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் வரும் 7 சென்டிமீட்டர்ப்பா. சி என்பதே சரியான விடை. போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்தோன்னு பார்க்கலாம். அடுத்து ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இது போர்டில் தெரியுதுங்களா? தெரியுது. அதாவது என்னன்னா ஒன்றும் இல்லை, √5 அதுக்குள்ளே √5 அதுக்குள்ளே √5 அண்ட் ஸோ ஆன். அதை இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க, டாட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறது ரொம்ப ஈஸியான கணக்கு தான்ப்பா. ஓகேவா? ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி வந்து √5 கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டு பக்கத்தில் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு கணக்கு. இதுமாரி டாட் வச்சு வச்சும் கேட்கலாம், அல்லது இன்ஃபினிட்டி கொடுத்தாலும் ஓகே. இப்படி கொடுத்தா எனக்கு மொத்தம் 2 மாதிரியான ஆன்சர் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது √5 இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு கணக்கு, இது ஒரு மெத்தட். இல்லை டாட்னு வச்சிருக்காங்கன்னா இது ஒரு மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தடை நம்ம இந்த லைவில் சொல்லலாம், இதை வந்து நம்ம அடுத்த லைவில் சொல்லலாம் இந்த மெத்தடை. ஓகே, ஏன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டு வரும். மொத்தத்தையும் நம்ம ஒன்றுத்திலே போட்டு குழப்பிக்க வேண்டாம்.
ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிக்ஸ்டு மாடல் பார்க்குறோம். இதுக்குள்ளே டைப் 1 டைப் 2 பார்த்தா நம்ம குழம்பிடும். ஓகேவா? அப்போ இதில் வந்து நம்ம சிம்பிளானது பார்க்கலாம். அடுத்த இதில் நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது √5 கொடுத்துட்டு இதுமாரி டாட் வச்சுட்டாங்க அப்படின்னா, அல்லது அன்சோவான் கொடுத்துட்டு கடைசி இன்ஃபினிட்டி கொடுத்தாங்கன்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். இது உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. என்ன நம்பர் இருக்கும், இங்கே என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது, அந்த 5 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இது ஆன்சர். இந்த 5 தான் ஆன்சர், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரி, இங்கே பார்த்தா 5 இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு 5⁻1னா 5. ஓகே, 5னா 5⁻1 இருக்குது அர்த்தம். அதான் இங்கே இப்படி கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போது டி தான் ஆன்சர். ஓகே, எங்கே வந்துச்சு 5/0னா ஆன்சர் 1 ஆகிடும். இதையும் நோட் பண்ணிச்சு. இதையும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. e⁻0 என்ன அப்படின்னா 1 ஆன்சர். ஓகே, ஒரு அடுக்கின் மீது 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 ஆகிடும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான்பா. இது நம்ம வந்து பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே பார்த்துப்பீங்க. அடுத்த கணக்கு போயிடலாமா? அடுத்து பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியாக அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்வாங்க? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறாரு. எத்தனை நாள் செய்கிறாரு? 16 டேஸ் செய்கிறாருப்பா. ஏ மற்றும் பி இணைந்து. ஓகே, இப்படி போட்டுக்கலாம். ஏவும் பியும் சேர்ந்து 14 நாள் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஏ மட்டும் அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னா எத்தனை நாள் செய்கிறாரு? 48 நாளில் செய்கிறாரு. இப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வார்னு தான் கேள்வி. ஓகேவா? அப்போ நம்ம ஏ ப்ளஸ் பிலேருந்து நம்ம ஏவை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏக்கு ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏன்னு நமக்கு பி கிடச்சிரும். அதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏ ஒரு வேலை எத்தனை செய்கிறாரு? ஏவும் பி சேர்ந்து ஒரு வேலை என்ன பண்ணாங்க? 14. அப்போ 1/16 மைனஸ் ஏ மட்டும் எத்தனை செய்கிறாரு? 44. அப்போ 1/48. இந்த 1/14 ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஏவும் பிக்கும் 14 ஆகுது. அதே அந்த ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஏக்கு மட்டும் 48 நாள். அதான் 1/16 1/48. இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம்ப்பா. நடுவில் மைனஸ் இருக்கு. அப்போ 48 × 1 48, நடுவில் மைனஸ் இருக்கு மைனஸ் 16 × 1 16 டிவைட் பை. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பெருக்கிக்கணும். அப்போ 16 × 48 இது அப்படியே வச்சுக்கோங்க, பெருக்க வேண்டாம். இப்போ 48ல் 16 கொஸ்டின் வரும் 2 3 32 டிவைட் பை 16 × 48. ஓர் 16 16 ஈர் 16 32 ஓர் 2 ஈர் 4 4 8. அப்போ 24. அப்போ 24 டேஸ் ஆகும். அப்போது பி மட்டும் அந்த வேலையை முடிக்கணும்னா ஆகுது 24 நாட்கள் ஆகுது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அதை போட்டுக்கோங்கப்பா. ஓகே, பர்த்தனை பார்க்கலாம். எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என்ற குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எஜுகேஷன் அப்படின்னு என்ன பண்ணா FCWADQMKS கொடுத்துருக்கான். அப்போ நான் என்ன அர்த்தம்னா EF என்னது? ஈக்கு அடுத்த லெட்டர். ஓகேவா? ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப். ஓகே, அடுத்து பாருங்க டிசி அப்படின்னா சிடி. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு முந்தின லெட்டர். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா இப்படி ஏற மாதிரி போடுற EFCD இப்படி. அப்போ ஒன்று வந்து ரிவர்ஸ் இந்த பக்கம், ஒன்று வந்து நார்மல் ஆர்டர், ஒன்று வந்து ரிவர்ஸ் ஆர்டர். ஓகேவா? அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து பாருங்க UVW அதாவது ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர். அடுத்து பாருங்க CA அதாவது ஏக்கு ஒரு லெட்டர் விட்டு பி விட்டுட்டு ABC. அப்போ என்ன பண்ணீங்கன்னா 2 லெட்டர் பிரிச்சிருக்காங்க. இருங்க, அடுத்தது பார்த்துடலாம். ஏக்கு அடுத்து என்ன வரும்? BCD. அப்போ ABC 2 லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர். அப்போ Qனா வரும் T வருமா? QRST. அவ்வளோதான், அதே தான்பா, சிம்பிள். ஏன்னா 2 லெட்டராக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 லெட்டராக பிரிச்சனால ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெட்டரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தின லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு 1 விட்டு லெட்டர் அடுத்த லெட்டர். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 விட்டு லெட்டருக்கு முந்தின லெட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணால் ஸ்கூலில் எழுதலாமா? அப்படி SCHOOL
ஃபர்ஸ்ட் என்ன வரும் எஸ்டி அடுத்த நம்பர், சிக்கு என்ன வரும் சிக்கு முன்னாடி பி, இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். அடுத்து என்ன பிரிச்சா ஹெச், ஹெச்சுக்கு அடுத்து ஒன்று விட்டு நம்பர் வரும் HIJ, ஏன்னா ஐ விட்டுட்டு ஜே சொல்லலாம். அப்புறம் வந்து ஓக்கு மேலே வரும் MNO, அப்போ எம் வந்துடும். அடுத்து பாருங்க ஓ, இது 2 லெட்டர் வந்துடும் OPQR. எல்லுக்கு மேலே வரும் IJKL, IJKL, அப்போ ஐ வந்துடும். இதுக்கு பாருங்க TBJMR, இது வரைக்கும் ஆன்சர் ஏ தான்ப்பா கரெக்ட். ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் கண்டுபிடிச்சாலே போட்டலாம், ஏன்னா டி வரா மாதிரி எல்லாமே டி தான் வருது. ஆனால் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிபி, அப்போ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, 3ஆவது லெட்டர் 4ஆவது லெட்டர் கண்டுபிடிக்கும் போது இல்லைனா டிபி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கண்டுபிடிச்சு கடைசி ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, ஏன்னா ஷார்ட்டாக கண்டுபிடிச்சு நம்ம கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் கண்டுபிடிச்சாலே அந்த SCHO வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா இதில் பாருங்க TBJM வருது, இங்கே TBJK வருது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் கண்டுபிடிச்சாலே போதும், அடுத்து லாஸ்ட் 2 லெட்டர் கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. இது நமக்கு ஒரு 10 செகண்ட் மிச்சம் ஆகுதுல்ல, இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 21x² y 35xy² இன் மீப்போமா காண்க. மீப்போனா எல்சிஎம் கேட்குறாங்கப்பா. அப்போ எல்சிஎம்னா அது 21க்கும் 35க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கலாமா? எடுத்தானா வரும் 7 போட்டால் 321 IN 35, இதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது. அப்போது 7 35, 35 × 3 3 9 3 5 90 + 5 105பா. அப்போ 105 எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்சிஎம் வந்து என்னது 105. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுக்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா உயர்ந்த அடுக்கு தான் போடணும். ஓகேவா, இங்கே x² இருக்கு, எக்ஸ் இருக்கு, x² பெருசா எக்ஸ் பெருசா x² தான், அப்போ அதை போடணும். அடுத்து இங்கே ஒய் இருக்கு, இங்கே y² இருக்கு, இது பெருசு y², அப்போ y² போடணும். அப்போ என்ன வருது ஆன்சர் 105 x² y² பாருங்க, இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, போட்டுக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோள வட்டம் அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் ஒரு அரைக்கோளமா. இது என்ன பொருள் இருக்காங்கிட்ட நம்மகிட்ட பொருள் இல்லை, இருந்தால் நம்ம அது எக்ஸாம்பிள் காட்டான்னு பார்த்தேன். சாரிப்பா, எதுவும் இல்லை. ஓகேப்பா, அப்போ ஒரு அரைக்கோள வட்டம் இருக்கு. இந்த அரைக்கோளத்துல என்ன கேட்குறாங்க, மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கைங்க, மிகப்பெரிய வட்டம் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ இந்த அரைக்கோளத்துல மிகப்பெரிய வட்டம் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த வட்டம் மட்டும்தான். இப்போ இந்த ஒரு முழு இதான் வந்து இருக்கிறதுலே பெரிய வட்டமா இருக்கும். இதுக்கப்புறம் சின்ன வட்டமா இருக்கும். இது அடுத்து பார்த்து இது சின்ன வட்டமா இருக்கும். ஓகேவா, அப்போ இது பெரிய வட்டம் மீப்பேர் வட்டம் 1 மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரது எல்லாமே சின்ன வட்டமாக தான் இருக்கும். அப்போ மீப்பேர் வட்டம் எத்தனை இருக்கும்? 1 தான் வரும். இதுவே அரைக்கோளம். இதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு முழு கோளம் கம்பேர் பண்ண அப்படின்னா எண்ணற்ற வட்டங்கள் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு வட்டம் போடலாம், 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 இப்படி ஒரு வட்டம் போடலாம். ஓகே, அப்போ எல்லாங்களையும் வட்டம் போட முடியும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து முழு கோளத்தில் வந்து பார்த்தோன்னா எண்ணற்ற வட்டங்களை போட முடியும். இது அரை கோளத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு வட்டம் தான் நம்ம வந்து போட முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் 1. ஓகேவா, அடுத்த கணக்குப்பா. 1³ + 2³ + 3³ and so on plus n³ = 8281. ஓகேவா, எனில் 1 + 2 + 3 + and so on n இன் மதிப்பு காண்க. அதாவது இது ஒரு சிறப்பு தொடர் வரிசை வரக்கூடிய கணக்குப்பா. அதாவது 1³ + 2³ + 3³ and so on n³ அதாவது கன எண்களுடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா 8281 அப்படின்னா இயல் எண்களின் கூடுதல் என்ன வரும்னு தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த கணக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா Q3 வேல்யூ இது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி இயல் எண்களுக்கு நம்ம பண்ணணும்னு நினைப்போம். ஓகேவா, அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா கன எண்களுடைய கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அப்போ n × n +
1/2 ஹோல் ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை? இயல் எண்களுடைய ஃபார்முலா. இயல் எண்கள் என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n + 1/2. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? இதுவாக மாற்றணும். அப்போ n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர் என்ன வேல்யூ வந்துருக்குன்னு சொல்கிறாங்க? 8281. ஓகேவா? அப்போ இந்த ஸ்கொயரை நம்ம எடுக்கணுமா? அப்போ ஸ்கொயர் நம்ம ரூட் பண்ணணும். அப்போ 8281 8281க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? ரூட் எடுத்தால் ஆன்சர் இப்போ அவ்வளோதான். அப்போ ரூட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 91 81 901 93 வந்திருக்கு. 901 வராது. ஏன்னா 8281க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது 900 கண்டிப்பாக வரது வாய்ப்பே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தா 91 81 பார்த்தீங்கன்னா 8 8 64 6000 சில்லரை தான் வரும். 6400னா தான் அது வந்து 81. அப்போ 90 தான் அது 9 9 81. அப்போ 88,100 அப்படின்ற மாதிரி வருது. அப்போ 91 தான் ஆன்சர். பி வராது, 93 வராது. ஓகே, ஏன்னா 93 பார்த்தீங்க அப்படின்னா 91 கடைசி உறுப்பு வந்து 1 ஓரோன் 1. இது 93 அப்படின்னா கடைசி உறுப்பு 3. அப்போ 3 9. அப்போ கடைசி உறுப்பு வந்து 9ல் முடியும். 93 போட்டிங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருமான ஒரு கடைசி உறுப்பு 1ல் முடியும். அவ்வளோதான். இதை நம்ம ஈஸியாக போடலாம். இல்லை போட்டும் பார்த்துக்கலாம். 91 ஸ்கொயர் பண்ணி பாருங்க என்ன வரும்? ஓரோன் 1 9 9 9 9 2 18 18க்கு 8 மீதி 1 9 81 + 82 8281 வந்துருச்சா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 91 என்பது சரியானது. அவ்வளோதான்பா. அவங்க என்ன கன எண்களுடைய கூடுதல் கொடுத்துட்டு நம்மகிட்ட இயல் எண்கள் கூடுதல் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கன எண்கள் கூடுதல் ஸ்கொயர் மட்டும் தான். அந்த ஸ்கொயர் மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ ரூட் எடுத்தால் போதும் ஆன்சர். அவ்வளோதான், போட்டுக்கோங்க. ஓகேப்பா, ஸ்டார்ட் பாருங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களுக்கும் 80% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க. ஒரு தேர்வு நடத்துறாங்கப்பா. அந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸ் 2 பேர் எழுதுறாங்க. ஸோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 900 மாணவர்கள் எழுதுறாங்க. கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 600 பேர் எழுதுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து 70% தேர்ச்சி பெற்றாங்களாம்பா. 70% வந்து தேர்ச்சி. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85% வந்து பார்த்தா தேர்ச்சி. எப்பவுமே கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. கணக்கில் கூட பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வர முடியல. சரியா? ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் வந்து 70% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா தேர்ச்சி எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன? அப்போ தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மாணவி இவங்க 2 பேரும் சேர்த்து நம்ம சதவீதம் என்ன கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 70% தேர்ச்சி பெற்றாங்கன்னா அப்போ தேர்ச்சி பெற எத்தனை பேர் மாணவர்கள்? 30 பேர். அப்போ 900ல் 30 எவ்வளோன்னு பார்க்கணும். 30%னா 30/100. 0க்கு 0 0க்கு 0 9 27. அப்போ 270 பேர் தேர்ச்சி பெறாதவங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 600ல் 85% தேர்ச்சி பெற்றோம்னா மீதி எவ்வளோ பர்சன்ட் தேர்ச்சி பெறாதவங்க? 15%. அப்போ 600ல் 15%. அப்போ 600 × 15/100. 2 0க்கு 2 0 5 90. அப்போ தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் மொத்தம் எத்தனை பேர்? பாய்ஸ் 270 பேர், கேர்ள்ஸ் வந்து 90 பேர். அப்போ மொத்தமாக எவ்வளோ வராங்க? 270 + ஒரு 90 360 பேர். மொத்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ? பாய்ஸ் வந்து 900, கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1500 பேர். பேர்ப்பா. ஏன்னா 900 ஆகணும் 1500. ஓகே. அப்போ 1500 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 பேர் வந்து பார்த்தா தேர்ச்சி பெறல. இது எவ்வளோ பர்சன்ட்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ பர்சன்ட்? × 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 காலி. 4 5 5 ஈர் 5 30 மீதி 60 4 5 60. அப்போ எவ்வளோ? 24% பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள். அப்போ மொத்தமாக வந்து 24% தேர்ச்சி இல்லை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ அவ்வளோதான், போட்டுக்கோங்க.
ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இது கணக்கு தெரியுதுங்களா? தெரியுதுப்பா. ஓகே, 963 + 476 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 963 மைனஸ் 476 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 963 × 963 ப்ளஸ் 476 × 476. இது என்ன கணக்கு அப்படின்னா, இங்கே பாருங்க 976 ஏ வச்சுக்கலாம், 476 பி வச்சுக்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சால் இந்த கணக்கை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அதை கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் plus a minus b whole square divided by a square plus b square. இப்போ a plus b whole square வரும் a square plus b square plus 2ab plus a square plus b square minus 2ab. இப்போ இந்த plus 2ab க்கு minus 2ab கேன்சல் ஆகிடும் divided by a square plus b square. இப்போ நம்ம ஒன்றே என்ன இந்த a square plus b squareக்கு இது ஒரு அடிச்சிடலாம். அப்போ மீதி a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்ம நினைப்போம். ஓகேவா? ஆனால் அப்படி வராது, நடுவில் கூட்டல் இருக்குது. அப்போ நம்ம கூட்டிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அடிச்சாகணும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ஒன்று. அப்போ 2 a ஸ்கொயர் இருக்கா, அப்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர். அப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணலாம், 2 வெளியே இருக்கலாமா? அப்போ 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைட் பை கே என்ன இருக்குது இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இந்த a ஸ்கொயருக்கு இந்த a ஸ்கொயர் வச்சிடலாம். மீதி ஆன்சர் என்னது 2. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் 2பா. இவ்வளோ பெரிய கணக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 தான். சரியா? இதை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சில சிம்பிளிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும். போட்டிங்களாப்பா? ஓகே, அடுத்து வந்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகள் எண்ணிக்கை. மின்சார அலகுனா யூனிட்ஸ்பா. இப்போ நம்ம சொல்லும் பார்த்தியா, 1 யூனிட் கரண்ட் போயிருக்கு, 2 யூனிட் கரண்ட் போயிருக்கு. அப்போ அந்த யூனிட்டு வாட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அளக்கக்கூடிய அலகு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? அதாவது 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அந்த சூடேற்றினா ஹீட்டு தானேப்பா. ஹீட்டர் ஒரு 40 நிமிஷம் வந்து பார்த்தோன்னா அந்த ஹீட்ரு ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ 3 யூனிட் கரண்ட் போதாம்பா. 3 யூனிட்ஸ். ஓகேவா? எவ்வளோ 3 யூனிட்ஸ் வந்து கரண்ட் போகுது. அப்படின்னும் போது 2 மணி நேரம் பயன்படுத்தும் போது எவ்வளோ கரண்ட் போகும் தான் கேட்குறேன். அப்போ 2 மணி நேரம் அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் பார்க்கணும்? அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம். ஓகே, 40 நிமிஷத்துக்கே 3 யூனிட் கரண்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா 120 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், அதிக யூனிட் தான் செலவாகும். கரெக்டா? அப்போ இங்கே நேரம் அதிகரிக்கும் போது யூனிட்ஸும் அதிகரிக்குது. ரெண்டுமே அதிகரித்தா என்ன சொன்னேன் நான், நேர்மாறல். நேர்மாறல் என்ன சொன்னேன், தலைகீழாக போடணும். அப்போ 120 டிவைட் பை 40 இன்ட்டு 3. 0 க்கு 0, 1 4, 3 4 12, 3 9. அப்போ எத்தனை யூனிட்ஸ் தேவைப்படும்? 9 யூனிட்ஸ். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி போட்டுக்கோங்க. போட்டுமாப்பா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஓகேப்பா. இன்னும் வந்து 3 கணக்கு தான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இது பாருங்க,
ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஓகேவா? அதாவது 4000 ரூபாய் வருஷத்துக்கு 4000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அசல். அப்போ அசல் இஸ் ஈக்குவல் டு 4000. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சொல்கிறாங்க? என் வந்து 2 இயர்ஸ். அப்போ என்னுடைய கூட்டு வட்டி என்ன கேட்குறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அசல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துனாங்கன்னா கூட்டு வட்டினா சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் அசல் எடுத்து போடும். அசல் எவ்வளோ? 4000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்ட் வட்டி கொடுத்தா பாருங்க 5%. அந்த 5% 100ஓடு கூட்டி 100ஆல் வகுத்துக்கோங்க. அப்போ 5ஓட 100 கூட்டினா 105/100. ஓகே, அடுத்து பாருங்க ரேட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்க. 2 வருஷம். 2 வருஷம்னா இந்த 105/100 2 வாட்டி போடுங்க. 3 வருஷம்னா 3 வாட்டி போடுங்க. 4 வருஷம் 4 அவ்வளோதான்பா. அப்போ இங்கே 2 வருஷம். அப்போ 2 வாட்டி போடுங்க. படிக்கலாமா? என்ன வரும்? 25 100 21 5 105. 25 100 21 5 105. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். O2 22 40, O2 12 40, 21 ஸ்கொயர் வரும். 21 21 441பா. இன்ட்டு 10 போட்டுனா 0. 4410. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 4410. ஓகேவா? இங்கே ஆன்சர் கொடுக்கல, ஆனால் நம்ம வந்து விட்டுரும். சப்போஸ் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் வந்து கூட்டு வட்டி கேட்குறாங்க. நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா மொத்த தொகை தான் கிடைக்கும். மொத்த தொகைனா என்ன அப்படின்னா அதாவது அந்த அசல் ப்ளஸ் வட்டி. அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்தா மொத்த தொகை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகை. நமக்கு அசல் வட்டி மட்டும் தேவை அப்படின்னா அசலை கழிச்சு. அசல் எவ்வளோ? 4000. அப்போ 4400ல் 4000 கழிச்சு அப்படின்னா மீதி 410. அப்போது இது வந்து பார்த்தோன்னா டோட்டல் அமௌண்ட் ஏ, இது அசல் பி, இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 410. ஆன்சர் ஆப்ஷன் பி. இது ஆப்ஷன் மாற்றி வைக்கலான்னு பார்த்தா மறந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேசிக்காக எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கணக்கு இதுப்பா. இதை நம்ம போடல அப்படின்னா ரொம்ப வேஸ்ட். தெரியலனா ஒன்றும் பிரச்சனை. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தேர்வுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எண்ணம் மட்டும் வச்சுக்கோங்க. தேர்வுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேப்பா, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஏஎஸ்எம்ஸ் ரீசனிங் பார்க்கலாம். ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஓகேவா? ஸோ இந்த கணக்கு பார்க்கலாம். ரமீலா கூறுகையில், ரமீலான்ற வந்து சொல்றாங்கப்பா. ஓகே, அப்ப ரமீலான்னு வச்சுக்கலாம். ரமீலா ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதன். இப்போ நம்ம ராமநாதன் வச்சுக்கலாம். ராமநாதன் இவர் யார் அப்படின்னா மாமனார். ஓகேவா? யாருக்கு? ரமீலாக்கு. யாரை மாதிரி போடலாம்? ராமநாதன் வந்து பார்த்தோன்னா மாமனார். ஓகேவா? அடுத்து பாருங்க, ராமநாதனின் ஒரே மகனான ராமன். அப்போ ராமனுடைய ஒரே மகன் யாரு? ராமனாம்பா. அப்போ ஒரே மகன்னா யாருக்கு முடியும்? அப்போ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமனுடைய ஒய்ஃபா இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ ரமீலாவுடைய மாமனார் ராமநாதன் ஒரே மகன் ராமன் அப்படின்னா அப்போ ராமன் யார்? இவங்களுக்கு கணவன். இப்போ கணவன் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்த சொல்லியிருக்காங்க ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ராகவியோட தந்தையா? அப்போ ராகவி போட்டுக்கோங்க. ராகவியோடைய தந்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மகள் வருமா? அப்போ ராகவியின் தந்தைனா ரமீலாவுக்கு யாரதே அவங்க மகள் தான். ஏன்னா ராமனுடைய மகள் அப்படின்னா ராகவியோட அம்மா யார்? ரமீலா தான் வருவாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? ராகவியின் தந்தை. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, ரமணி ராகவியின் சகோதரி. அப்போ ரமணின்றவங்க யாரு? இவனுடைய சகோதரி. 2 பேரும் ஒரே ஏட். அப்போ வந்து பார்த்தா ரமீலா ராமன் இந்த 2 தம்பதியுடைய பெண் குழந்தைகள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ராகவி, இன்னொன்று ரமணி. அப்போ 2 பேருமே வந்து ரமீலாவுடைய பொண்ணுங்க தான். யாரு? ராகவியும் ரமணியும். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க, என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? அப்போ ரமணின்ற இந்த பொண்ணு இங்க இருக்கக்கூடிய ராமநாதனுக்கு என்ன உறவு? ஸோ ராமநாதனுக்கு பேத்தி. ஓகே, அப்படி பார்க்கணும். ராமநாதன் அதாவது தாத்தான்னு போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
ராமநாதனுக்கு, அப்ப ராமநாதன் எப்படி சொல்லுவாங்க அந்த பொண்ணை? ரமணிய பேத்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அதை தான் நம்ம எழுதணும். ஏன்னா இந்த இடத்துல பேத்தின்னு சொல்லலாம், தாத்தான்னு சொல்லலாம். ஓகே, ரமணிக்கு ராமநாதன் தாத்தா, ஆனா ராமநாதனுக்கு ரமணி யாரு? பேத்தி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குழப்பம் வரும். ஓகேவா? இங்க அது மாதிரி கொடுக்கல, ஆனா கொடுத்தா நம்ம குழம்புக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பேத்தி தான்பா. அப்ப ராமநாதனுக்கு ரமணினது பேத்தி. ஓகேவா? சோ போட்டுக்கோங்கப்பா. இந்த ஆரோ மார்க் வந்து பார்த்தோன்னா அந்தந்த வழி வந்தவங்கன்றத நம்ம குறிப்பிடலாம். ஓகேவா? ஓகேப்பா, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0பா. ஓகேவா? என்ன சார் அப்படின்னா, ஒரு பகடை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பகடை எப்படி இருக்கும்? இதான் வந்து ஒரு பகடை. அப்போ பகடைன்னும் போது இங்கே என்ன எக்ஸாம்பிள் இருக்கா? இல்லைப்பா, சாக் பீஸ் டப்பா கூட அங்கே இருக்கு பொழுது. இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு பகடை அப்படின்னா மொத்தமாக வந்து 6 பக்கம் தான் இருக்கும். ஒரு பகடைக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் தான் இருக்கும். அப்போ என்ன கேட்குறாங்க? 6ஐ விட பெரிய எண் கேட்குறாங்க. அப்போ மொத்தமே ஒரு பகடை விட்டும்போது நமக்கு 6 தான் கிடைக்கும். 6ஐ விட பெரிய எண் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நடக்கவே நடக்காத ஒன்று நிகழ்தகவு வந்து 0. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதோட நிகழ்தகவு வந்து பார்த்தீங்கன்னா 0, சரி 1. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து நிகழ்தகவு 1. சுத்தமாக நடக்கவே நடக்காதுன்னா 0பா. நான் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6ஐ விட பெரிய நீ எத்தனை வாட்டி உருட்டினாலும் என்ன கிடையாது? நம்ம உருட்டிலே இருக்கலாம் இஷ்டத்துக்கு. ஆனால் எத்தனை வாட்டி உருட்டினாலும் நம்ம என்ன கிடைக்காது? 6ஐ விட பெரிய கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நடக்காத ஒரு நிகழ்வு. அப்போ நடக்காத நிகழ்வு என்னது? அதனுடைய நிகழ்தகவு 0. நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது நடக்கவே நடக்காது. அப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது நிகழ்தகவு என்னது? 0ன்னு சொல்லணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நடக்கும் சார், நான் கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணுறோம், அப்போ அது நிகழ்தகவு 1. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 0. ஓகே, அவ்வளோதான்ப்பா. சரி, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம். ஏன்னா இது ஃபஸ்ட் என்னும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா இப்போ நம்ம வந்து லைவ் அட்டன் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்களும் இருப்பீங்க, ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருப்பீங்க, ரிவிஷன் பண்ண இருப்பீங்க. ஓகே, அப்போ எல்லாரும் இருக்கும்போது எல்லாருக்கும் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆகும். ஸோ 2-3 லைவ் நம்ம இப்படி போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour குறைச்சிக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு 2 லைவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 hourக்குள்ளே போடுற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் லைவ் போது பார்த்தீங்கன்னா இது எப்படின்றத நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஓகேவா? ஸோ லைவை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. சும்மா வந்து முதல் நாள் வரக்கூடிய கூட்டமே கிடையாது. ஓகேவா? அந்த கூட்டம் கடைசி நாள் வருது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் தான் ஜெயிக்கிற கூட்டம். முதல் நாள் வரக்கூடிய கூட்டம் வந்து ஆர்வ கூட்டம். ஆர்வத்தை எல்லாருமே சார் என்ன நான் வந்து பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணும் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த கூட்டம் வந்து எக்ஸாமுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. எக்ஸாமுக்கு போகும், ஆனால் கவுன்சிலிங் ஹாலுக்கு போகாது. அதாவது வேலைக்கு போகாது. வேலைக்கு போகக்கூடிய கூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் கடின உழைப்பை தரக்கூடிய கூட்டம் மட்டும்தான். அது கூட்டமும் தனிநபரும். ஓகேவா? அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமானது போகும். அந்த கூட்டம் மட்டும் தான் வேலைக்கு போகும். சரியா? இங்கே வந்து எனக்கு கூட்டம் தேவையில்லை. ஒரே ஒருத்தர் என் லைவ் கிளாஸை கவனிச்சா கூட நான் லைவ் போடுவேன். எனக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும். எனக்கு கவனிக்க ஒருத்தர் இருந்தால் போதும். நான் வந்து கண்ண முடின்னு கிளாஸ் எடுப்பேன். சரியா? அதனால் வந்து எனக்கு தேவை ஒரு நபர் தான். அதே மாதிரி உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். சரி, எனக்கான ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, இல்லை நான் கூட வந்து லைவ் அட்டன் பண்ணி போட்டுருவேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 மேக்ஸ் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இந்த 24ல் 23 இன்னும் இருக்குது. ஒரு லைவ் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இன்னும் 20 லைவ் நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த லைவ் என்னென்ன டீட்டெயில் வந்து நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணி விடுறேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. என்னோடய பிடிஎஃப்பும் நான் வந்து டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து நம்ம 25 மேக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த மேக்ஸ் லைவில் ஒரு 25 கணக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லா கஷ்டமான கணக்கும் கொடுத்துருப்பேன், ஈஸியான கணக்கு கொடுத்துருப்பேன், மீடியமான கணக்கு கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஈஸியான கணக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங்கிறதுனால.
ஓகே. உடனே கீழே கமெண்ட்ல வந்து சார் கஷ்டமான கொஸ்டின் கேளுங்க, கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. ஓகேவா? ஒரு 2-3 லைவ் போட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. லைவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஆன் டைமில். ஓகேவா? ஏன் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு முழுக்க காரணமே நீங்கள் தான். ஏன்னா 5 மணிக்கு நான் எழுந்திருக்க முடியல, அப்போ ஒரு லைவ்னா கண்டிப்பாக எழுந்திருப்பீங்களா, அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய 23 லைவை நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.